ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை 29, 2024. நாம் பாபாவின் சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளாவோம். பாபா தனது கரங்களில் கிரீடம், திலகம் மற்றும் சிம்மாசனத்தை நமக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். நெற்றியில் திலகமிட்டு, குழந்தாய், ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி உன்னுடையது என்கிறார். நான் உனக்காகவே ஸ்வர்க்கத்தை படைத்து கொண்டிருக்கிறேன். கிரீடத்தை அணிந்து கொள்வாய், மேலும் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுவாய் என்கிறார். மனதில் காட்சியை உருவாக்குவோம். அழகான சிம்மாசனம், வைரங்கள் பதித்த தங்க சிம்மாசனம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஷாஜகான் மகாராஜாவாக இருந்தபோது அப்போதைய காலத்தில் 3 கோடி செலவழித்து அழகான சிம்மாசனத்தை தனக்காக உருவாக்கி கொண்டார். அது மிகுந்த அழகான தங்க சிம்மாசனமாக இருந்தது. அதனை தக்தே தாவூஸ் என்று கூறுகிறார்கள். அதைவிட அழகான சிம்மாசனம் நம்முடையதாக இருக்கப் போகிறது. நாம் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறோம். தலையில் கிரீடம் இருக்கிறது. மேலும் நாலாபுறங்களிலும் ஒளி பிரகாசம் இருக்கிறது. தூய்மை தன்மையின் பிரகாசம். நம்மிடமிருந்து தெய்வீக தன்மையின் ஒளி நாலாபுறங்களிலும் பரவியிருக்கிறது. இவ்வாறு நமது சித்திரத்தை உருவாக்குவோம். மேலும் நாம் பாபாவின் மகா வாக்கியத்தை அறிவோம். யார் இந்த கிரீடத்தை தரிப்பார்கள்? யார் பொறுப்பின் கிரீடத்தை அணிந்து கொள்வார்களோ அவர்கள்தான். அது என்ன பொறுப்பு? எந்த காரியத்தை பாபா நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறாரோ அதனை தடைகளில்லாமல் நிறைவேற்றுவது நமது முதன்மையான பொறுப்பாகும். மாறாக, நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் மீண்டும் மீண்டும் தடைகள் வருகின்றன, புகார்கள் வருகின்றன. நாம் தளர்வாக காரியங்களை செய்கிறோம். நமக்காக யாரையாவது மேற்பார்வையாளராக நியமிக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பொறுப்பான ஆத்மாக்கள் என்று கருதப்படுவதில்லை. யார் பொறுப்பானவர்? யார் உண்மையாக புரிந்துணர்வோடு பொறுப்புணர்வோடு தனது கடமைகளை ஆற்றுவார்களோ அவரே பொறுப்பானவர் என்று கூறப்படுகிறார். அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்த பின்னர் அதை பற்றி யாருக்கும் சிந்திக்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆத்மாக்கள் இப்போது பொறுப்பு கிரீடம் அணிந்து கொண்டு எதிர்காலத்தில் ராஜ கிரீடத்தை அணிந்து கொள்கிறார்கள். நமக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகள் கிடைத்தாலும் ஆமாம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நினைவில் கொள்வோம், பாபா நமக்கு எந்த பொறுப்புகளை ஒப்படைக்கிறாரோ அவற்றை நிறைவேற்றுவதற்கான சக்திகளையும் கூடவே வழங்குகிறார். பலமுறை மனிதர்களுக்கு இயல்பாகவே நான் இதனை செய்ய முடியுமா என்றெல்லாம் எண்ணம் தோன்றுகிறது. நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், சிலர் ஞானத்திற்கு வந்து சில மாதங்கள் தான் ஆகியிருக்கும். ஆனால் அவர்களுக்கு எங்காவது நீங்கள் சொற்பொழிவாற்ற வேண்டும் என்ற சேவை கொடுக்கப்பட்டிருக்கும். அவர், இது என்னால் முடியுமா? மக்கள் ஆத்ம ஞானத்தை கேட்பார்களா? மக்களுக்கு பரமாத்மாவை தெரியவே தெரியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அவர்களுக்கு போரடிக்குமே. இவ்வாறு பயந்து கொண்டே இருந்தால், எதிர்மறையாக சிந்தித்து கொண்டிருந்தால் அவர்களால் வெற்றியடைய முடிவதில்லை. பின்னர் சேவைக்கு மறுப்பு தெரிவித்து விடுகிறார்கள். அல்லது சிலர் சேவை செய்தாலும் மிகவும் நர்வஸாகி செய்கிறார்கள். அதனால் சரியாக வெற்றியும் கிடைக்கப்பெறுவதில்லை. மாறாக, நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன், ஞானக்கடலின் குழந்தையாவேன். எனக்கு சுயம் பகவானே ஞானம் அளித்திருக்கிறார். மேலும் செய்பவரும் செய்விப்பவரும் அவரே ஆவார். பாபா என் மூலமாக செய்விப்பார். நான் அங்கு சென்று நிற்க வேண்டும், அவ்வளவுதான். பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். நான் சிவசக்தியாவேன், மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். இவ்வாறு நினைவு செய்து சேவையின் களத்தில் இறங்க வேண்டும். பின்னர் பாருங்கள், ஒரு முறை நீங்கள் செய்து முடித்தால் அடுத்து உங்களது தைரியம் அதிகரித்துவிடும். அப்போது இன்னும் நன்றாக செய்வீர்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுக்கு அந்த திறமை வந்துவிடுகிறது. மேடை பயமே இல்லாமல் போய்விடும். மிக நன்றாக உங்களால் சொற்பொழிவாற்ற முடியும். இவ்வாறு நமக்கு பலவிதமான பொறுப்புகள் கிடைக்கின்றன. அவற்றை சிரமேற்கொண்டு செய்வோம். அதன் மூலம் நமது சக்தியும் திறமைகளும் அதிகரிக்கும். ஆனால்
அதில் நான் செய்தேன் என்ற கர்வம் மட்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் கொள்வோம். எனது என்ற உணர்வும் வந்துவிடக்கூடாது. இந்த 2 உணர்வுகளும் நமது சக்திகளை பறித்து விடுகின்றன. பின்னர் பாபாவின் பலத்தையும் பாபாவின் திருஷ்டியையும் பெற முடிவதில்லை. அவரது பார்வை நம் மீது படுவதில்லை. அவரது சக்தி நமக்கு கிடைக்கப் பெறுவதில்லை. எனவே யார் உயர்ந்த ஞானிகளோ அவர்கள் நான் என்ற உணர்விலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட வேண்டும். மேலும் இது எனது பொறுப்புதான், நான் தான் செய்ய முடியும் என்ற உணர்விலிருந்தும் விடுபட வேண்டும். எனவே நான் வெறும் கருவி என்ற உணர்வை தாரணை செய்வோம். பணிவுத்தன்மை நிறைந்த சித்தம் படைத்தவராக ஆவோம். அப்போது நமக்கு மிகப்பெரிய பலன் சேமிப்பாகிவிடும். மேலும் நாம் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராகி விடுவோம். ஓம் சாந்தி.